அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாரீலேருந்து எப்படி ஒரு லாங் கவுன் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 தான். இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதுதான் சாரியில் வர ப்ளவுஸ் பீஸ். பீட்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த பீஸை தான் நம்ம வந்து லாங் கவுனோட ஸ்லீவ்ஸாகவும் யூஸ் பண்ண போகிறோம். சாரீ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது கூட ஒரு 4 மீட்டர்ஸ் லைனிங் கிளாத் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரீ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நம்ம டாப் பாட்டம் ரெண்டுக்குமே லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா 4 மீட்டர்ஸ் எடுத்துருக்கேன், இதுவே போதும். லைனிங் பார்த்திங்கன்னா டாப்க்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர், அப்புறம் ஸ்லீவ்ஸ்க்கு லைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனுக்கும் லைனிங் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லாங் கவுனில் சாரியோட போர்ஷன் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க சாரீ போர்ஷனை வந்து ஷால் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங்கில் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங்கோட ஒரு எட்ஜை டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 0.77 வந்துச்சு. சுடிதாரோட டாப்பை வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ சுடிதார் இது மேலே வைக்கும்போது தெரியும் நான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துருப்பேன்னு. பாருங்கள், 0.77 மீட்டர் எனக்கு டாப்புக்கு தேவைப்பட்டுச்சு. அதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்மளோட லாங் கவுனையும் கரெக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி சுருக்கமெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கையில் அப்படியே தடவி கொடுங்க, ஸ்டிஃபாக நின்றுக்கும். அளவு எடுக்கும்போது சுருக்கமெல்லாம் இருக்கக்கூடாது. டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 2 பக்கம் சைடும் கரெக்டாக துணி இருக்கணும். ஒன்று கம்மியாகவும் ஜாஸ்தி அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லாங் கவுனோட ஹிப் வந்து கரெக்டாக அந்த லைனிங்கோட எட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே எடுத்து வைக்கணும். அது வந்து தையலுக்காக. அதே மாதிரி நம்ம கீழ் துணி மெஷர் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ரெண்டுமே தையலுக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு நான் இதுக்கு மேலேயே ட்ரா பண்ண போகிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்குவேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அது போக மீதி இருக்கிற துணியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ லாங் ஃப்ராக் நம்மளோடது வச்சு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கழுத்துக்கிட்ட துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சைடில் ட்ரா பண்ணும்போதுட்டு கொஞ்சம் துணி விட்டு ட்ரா பண்ணியிருக்கேன், இடம் விட்டு. எதுக்காகனா அந்த கீழே ஹிப்பில் வந்து டாட் வைப்போம் இல்லையா, அதுக்காக. மற்றபடி மற்ற இடத்துல எல்லாமே அந்த எங்கே தையல் வருதோ அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரா பண்ணிங்கன்னா ஆம் ஹோல் பார்ட் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ்ஸ் மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அந்த துணி எங்கே கட் ஆகுதோ அதே இடத்துல வச்சு மார்க் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த மேலே இருக்க கிளாத் எடுத்துக்கலாம். டாட் மட்டும் எங்கே வருதோ அதாவே மார்க் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், இதில் சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ மார்க் பண்ணுற இடத்துல டாட் வருது. அந்த இடத்தையுமே நான் லைனிங்கில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். டாட் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஷோல்டர் கிட்ட இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 5 இன்ச்சஸ் இல்லை 4 இன்ச்சஸ் வரையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும் ஆம் ஹோல் போர்ஷனும் விட்டுருவோம். அது அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து இப்போது நெக்கிட்டையும் ஷோல்டர்கிட்டையும் மட்டும் பக்கத்தில் சின்னதாக இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். துணியை வந்து ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணணும். இது வந்து தையலுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை விட்டுறோம். ஆம் ஹோல் கிட்டேயும் சைட்லேயும் இது தேவையில்லை. நெக்குக்கும் ஷோல்டர்கிட்ட மட்டும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காமல் அந்த மேலே கடைசியாக ட்ரா பண்ண லைனில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கோட பேக் நெக் வந்து கொஞ்சம் லோவாக வேணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரா பண்ண லைனில் கட் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பீஸ் தனியாக எடுத்துகிட்டு லோ நெக் வேணுங்கிறதுக்காக இன்னொரு இன்ச் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 கட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 இன்ச் வந்து அங்கே விட்டுறணும். எதுக்காகனா நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக அங்கே விட்டுருக்கேன். இது அப்படி தான் ஃபேப்ரிக்கோட அளவுலேயே கரெக்டாக வச்சு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆம் ஹோல் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ்க்கும் அந்த துணி வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு வீடியோவில் எப்படி வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்லீவ்ஸோட அந்த வளைவு பகுதியும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ்ஸில் மட்டும் லைட்டாக கர்வ் வரும். அதனால் ஃப்ரண்ட் ஸ்லீவ்ஸ் வர இடத்துல மட்டும் லைட்டாக கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறத முதல்ல கட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஸ்லீவில் மட்டும் லைட்டாக கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். எதுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து ஆர்ம் ஹோலில் சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கும். லைனிங்கில் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கில் அந்த அளவு வச்சு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் இருக்க போர்ஷன் தான் நான் ஸ்லீவ்ஸ்க்கு எடுத்து போகிறேன். ஆனால் அந்த வந்து துணி வந்து பத்தாதனால ஜாயின் கொடுத்து தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸோட லென்த் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பீஸும் அதே அளவுக்கு கட் பண்ணி கீழே 2 பக்கமும் ஜாயின் கொடுத்தா இந்த பீட்ஸ் வர போர்ஷன் வந்து நமக்கு சென்டராக வந்துடும். சில டைம்ஸ் வந்து ஃபேப்ரிக் ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி தான் பத்தாது ஸ்லீவ்ஸ் பார்ட்டுக்கு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஜாயின் கொடுத்து தைக்கலாம். வீடியோ கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி வந்து ஜாயின் கொடுத்து தைக்கலான்னு. இந்த ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் பார்ட்க்கு வந்து நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்குவேன். பாருங்கள், இந்த 2 பீசஸும் மறுபடியும் கட் பண்ணி 2 ஸ்லீவ்ஸ்லேயும் கீழேயும் மேலேயும் 2 சைடும் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 பீசஸ் அட்டாச் பண்ணும்போது வேட்டி மூட்டும் இல்லையா, அந்த மாதிரி தையல் போட்டோன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கிளாத் எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி மூட்டுற மாதிரி தையல் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த நூல் பிரிஞ்சு வராது. பாருங்கள், 2 எண்டிங்லேயும் நம்ம கிளாத்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால நான் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணலை. லைனிங்கில் கட் பண்ணதை அப்படியே வச்சு 4 சைடும் ஓரத்தில் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளாத்தில் கட் பண்ணுவேன். பாருங்கள், ஃப்ரண்ட் ஸ்லீவில் லைட்டாக கர்வ் எடுத்து கட் பண்ணணும்னு சொன்னல, அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ 4 சைடுமே தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து துணி அங்கேயும் நகராமல் கரெக்டான கட்டிங் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 2 ஸ்லீவ்ஸுமே ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லாங் கவுனோட டாப் இப்போ கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சாரியோட ஒரு சைடு எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து டாப் கட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த லாங் கவுனோட டாப் வந்து ப்ளைனாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எந்த பார்டரும் அதில் ஆட் பண்ணுற போகிறதில்ல. அதனால் பார்டர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத் எடுத்து அது மேலே வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்டர் ஷார்ட்டாகவும் கீழே லாங்காகவும் இருக்குது. பார்டரை விட்டுட்டு இந்த ப்ளைனாக இருக்க ஃபேப்ரிக்கில் மட்டும் லைனிங் கிளாத் வச்சு மார்க் பண்ண போகிறேன். பார்டரை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த லைனிங் கிளாத்து டாப்பும் இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம். ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறனால லைனிங் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 சைடு வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டாப் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 2 பக்கம் டக் பிடிச்சிருக்கேன். டக் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் ஃபோல்ட் பண்ணி ஒரு 5 இன்ச்சஸ்க்கு பிடிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ்ஸ் வந்து 2 சைடும் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம டாப்போடு அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைனிங் எடுத்து இந்த ஹிப் பார்ட்டில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் டாப்புக்கும் எடுத்தது போக இது இருக்கிற எல்லா துணியும் வந்து பாட்டமுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லைனிங் எடுத்து 2 ஹாஃபாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் இன்னொன்று வந்து பேக்குக்கும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் தைக்காமல் இப்போ வந்து பின் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாப்போட ஹிப் சைஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கீழே இருக்க லைனிங்கை பின் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்படியே கொண்டு போய் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணதை எடுத்து விட்டுலாம். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சாச்சு, பின்னும் எடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாரியில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். எப்படி லைனிங்கை டபுள் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணுமோ அதே மாதிரி சாரியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ சாரியில் ஹிப்லேருந்து கீழே வரையும் எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மட்டும் தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பேலன்ஸ் இருக்க பார்ட் வந்து நம்ம ஷாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக லென்த்து மார்க் பண்ண வேணாம். இப்படி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதே ஃபோல்ட் பண்ணி விட்டு அதே லென்த்தில் நம்ம ஃபுல்லாகவே சாரி ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன்னா
அதை ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணி இதே அளவில் நம்ம சாரீ ஃபுல்லாக அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் மெஷர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுக்கிற பார்ட்டை வந்து 2ஆக பிரித்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதை வேட்டி மூட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஷாலாக யூஸ் பண்ணிடலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபுல் சாரீலேயும் மேலே இருக்க போர்ஷனை தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்க ஃபுல்லாக தான் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே இருக்க போர்ஷனை வந்து அந்த லைனிங் எப்படி ப்ளீட்ஸ் எடுத்து வந்து நம்ம தைச்சோமோ அதே மாதிரி இதையும் தைச்சிக்கலாம், லைனிங் கூட அட்டாச் பண்ணி. இப்போ இந்த லைனிங் கூட ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணி தைச்சிட்டு டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் இந்த சேம் ப்ரொசீஜர் தான். டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் ஸ்லீவ்ஸ்லேருந்து கீழே வரையும் ஒட்டுக்க அட்டாச் பண்ணால் அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிடும். நம்மளுக்கு இப்போ சாரீலேருந்து ஒரு அழகான லாங் கவுனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட லட்கான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.